வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் 2020 அப்படின்ற ஒரு சீரீஸில் 4வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த 4வது வீடியோவில் நம்ம 3வது வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இல்லையா அப்படின்றத சொல்லிடும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது அந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சார்ட்டில் நிறைய டைப் இருக்குது. அதை ஜஸ்ட்டு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். அதை பற்றி இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம். ஏன்னா மேஜராக எல்லோரும் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா சார்ட்டை பொறுத்தளவில் இப்போ investing.comலேயே அந்த சார்ட் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே இந்த பாரை கிளிக் பண்ணிங்கன்னா பார் சார்ட் இருக்குது, கேண்டில் சார்ட்ஸ் இருக்குது, ஹாலோ கேண்டில்ஸ் இருக்குது, கிக்கினாசி இருக்குது, லைன் சார்ட்டு, ஏரியா சார்ட்டு, பேஸ் லைன், அதுக்கப்புறம் ரெங்கோ சார்ட்டு, லைன் பிரேக் சார்ட்டு, காஹி சார்ட்டு, பாயிண்ட் அண்ட் ஃபிகர் இருக்குது. இதில் மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா ரெங்கோவும் பாயிண்ட் அண்ட் ஃபிகரும் இருக்கும். பாயிண்ட் அண்ட் ஃபிகர் அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பாயிண்ட் அண்ட் ஃபிகர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அக்யூரசி லெவல் இந்த பாயிண்ட் அண்ட் ஃபிகரில் கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் பாயிண்ட் அண்ட் ஃபிகரில் நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு இது எல்லாத்தையுமே. நான் முடிஞ்சால் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறேன், இல்லைனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாயிண்ட் அண்ட் ஃபிகரை. ஓகே, ஏன்னா அவங்க எனக்கு நாலேஜ் கொடுத்தாங்கன்னா நான் அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறது இப்போ என்ன அனாலிசிஸ்னால் கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, கேண்டில் ஸ்டிக்ஸில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு டயக்ராம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது அந்த ட்ரெண்டில் அப் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது, டவுன் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ரேஞ்சு மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சு மார்க்கெட்டில் கண்ட்ராக்ஷன் ஒரு ரேஞ்சு சொல்லுவாங்க, அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஒரு ரேஞ்சு சொல்லுவாங்க, அப்புறம் நார்மல் ரேஞ்சு ஒன்று இருக்குது. இது மூணுத்தையுமே இப்போ நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. ஓகே, இந்த ரேஞ்சு மார்க்கெட்டை தான் சில நேரங்களில் நம்ம சைடுவே அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு இது ரெண்டையும் நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, ஒரு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க ப்ரைஸ் ஆக்ஷனில். அது எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. எந்த பேட்டர்ன்ஸுமே நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையே படாது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்னென்னா ட்ரெண்டை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய பேருக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியும், ஆனால் ட்ரெண்டை பார்க்க மாட்டாங்க. ட்ரெண்டை மார்க்கெட்டை பார்க்கும்போது ட்ரெண்டாகவே பார்க்க மாட்டாங்க. அது அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கான்றதை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் ட்ரெண்டு அவங்களுக்கு தெரியும். ட்ரெண்டு வரைஞ்சி காமிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கெட்டை பார்க்கும்போது அந்த ஃபோக்கஸ் அவங்களுக்கு ட்ரெண்டை பார்க்கணுன்றதே இருக்காது. சும்மா ஜஸ்ட்டு மார்க்கெட்டை பார்ப்பாங்க. ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ ஜென்ரேட் ஆகிடுது. ஓகே, இந்த இடத்துல லோ ஜென்ரேட் ஆகிடுது. நான் வேணால் அதை ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லோ, இதில் மவுஸ், இந்த இடத்துல லோ ஜென்ரேட் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஒரு ஹை ஜென்ரேட் ஆகுது. இது லோ, இது ஹை. அடுத்தது மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஏற்படும். அதாவது ட்ரெண்டுக்கு மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்கோ அந்த மூவை இம்பல்ஸ் மூவ்னு சொல்லுவாங்க, வேகமாக ஏறும். அடுத்து இந்த சின்னதாக வருது பார்த்திங்களா, இது கரெக்ஷன் மூவ்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரெண்டு நமக்கு எது, அப் ட்ரெண்டு தான். அப் ட்ரெண்டில் இம்பல்ஸ் மூவில் தான் நம்ம எப்பயுமே ட்ரேட் பண்ணணும். ஓகே, இம்பல்ஸ் மூவ் நமக்கு இங்கே ஒன்று வந்துருச்சு. ஆனால் இனிமேல் கன்ஃபார்மாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனுக்கு அடுத்தது அகைன் மார்க்கெட்டு ஒரு இம்பல்ஸ் மூவை கொடுக்கும். இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் இது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ ட்ரெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்பயுமே மார்க்கெட் இப்போ 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 150 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே கோடு மாதிரி மேலே போகாது. கொஞ்சம் ஏறும், அப்புறம் கொஞ்சம் இறங்கும், அப்புறம் கொஞ்சம் ஏறும், அப்புறம் கொஞ்சம் இறங்கும், அப்புறம் இப்படி தான் போகும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்க, எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த பணம் போதும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் இதை விட்டால் மார்க்கெட் இறங்கிடுமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறவங்க, அவங்கெல்லாம் இந்த இடத்துல புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துலலாம் நடந்துகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப் ட்ரெண்டு இப்படி மேலே இம்பல்ஸ் மூவ் நடக்கும், கரெக்ஷன் மூவ் நடக்கும், அப்புறம் இம்பல்ஸ் மூவ் நடக்கும், அப்புறம் ஒரு கரெக்ஷன் மூவ் நடக்கும், அப்புறம் ஒரு இம்பல்ஸ் மூவ் நடக்கும். இப்படி தான் மார்க்கெட் போகும். இதை நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பொறுத்தளவில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 4 டேட்டா தேவை. ஓகே, இந்த 4 டேட்டா என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோ, அடுத்தது ஒரு ஹை. ஓகேங்களா, நான் இது புதுசாக கூட போடுறேன்.
பாருங்க இப்படி இருக்கு இல்லையா, ஒரு லோ வந்து நமக்கு தேவை, அடுத்தது ஒரு ஹை நமக்கு தேவை, அடுத்த லோ இதோட அடுத்த ஒரு லோ வருது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து ப்ரீவியஸ் லோவை விட கட் பண்ணி கீழே போகக்கூடாது. ஓகே, கட் பண்ணாமல் மேலேயே இருந்துச்சுன்னா இது என்னது, ஹையஸ்ட் லோ. ஓகே, ஹையஸ்ட் லோ. அடுத்த ஹை வந்து என்ன ஆகும், இதை விட மேலே வரணும். இதை விட மேலே வரணும்னா எங்கே வரும், இதை கட் பண்ணிட்டாலே இதை விட மேலே தான் இல்லையா. அப்போ என்ன நடக்கும்னா இப்படியே மேலே ஏறி இந்த இடம் இதை கட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டினதுமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல தான் என்ட்ரி பாயிண்ட்டுன்றது இதுதான், எப்பயுமே இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக வந்து ஃபாலோ பண்ணி போகணும். அதை வந்து ஸ்டாப் லாஸில் போகலாமா இல்லை டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. அப்போ ட்ரெண்டு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேட்டர்ன்ஸே வந்து இருக்கும், ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி, ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ட்ரெண்டு தெரிஞ்சிட்டா போதும், நீங்கள் அந்த ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து சும்மா ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. அந்த பேட்டர்ன்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும். ஒரு ஹை, ஓகே இது வந்து ஹை, அடுத்தது ஒரு லோ, அடுத்த ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே போகாது, அதுக்கு முன்னாடியே வந்து ஹை ஜென்ரேட் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது என்னது, லோயர் ஹை. ஓகே, அடுத்தது நமக்கு லோயர் லோ தேவை. லோயர் லோனா நீங்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணவே வேணாம். இங்கே பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போயே நீங்கள் இந்த இடத்துல செல்லிங் என்ட்ரி எடுத்துக்கணும். செல்லிங் என்ட்ரினா ஈக்விட்டியில் பண்ண முடியாது, ஃபியூச்சர்ஸாக இருக்கணும் அல்லது ஆப்ஷன்ஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல செல்லிங் என்ட்ரி. அப்போ டவுன் ட்ரெண்டு நமக்கு எங்கே கன்ஃபார்ம் ஆகுது, அதுக்கு எத்தனை டேட்டா தேவைப்படுது, ஒரு ஹை ஒரு லோ, அடுத்தது லோயஸ்ட்டு ஹை, அதுக்கப்புறம் லோயஸ்ட் லோ. இந்த லோவை கட் பண்ணி பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். டவுன் ட்ரெண்டுனா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கீழே இறங்கணும், அப் ட்ரெண்டுனா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே ஏறணும். இதை வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த ரெண்டு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இது ரெண்டுத்தையுமே வேறு எந்த வகையில் வந்து பயன்படுத்தலாம், இதுக்கு பேட்டர்னுக்கு எப்படி இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நான் இதை காமிச்சேன். இப்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பொறுத்தளவில் இந்த பேட்டர்ன் வந்தால் டவுன் ஆகும் அப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இது இருக்குது இல்லையா. இப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நடக்கும், அதுவும் உண்மை தான். அதே மாதிரி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த பார்ட்டே உங்களுக்கு தேவை கிடையாது பேட்டர்னில், இந்த பார்ட்டை நீங்கள் அழிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹை தெரியுதா, அடுத்து ஒரு லோ தெரியுதா, அடுத்து ஒரு ஹை தெரியுதா. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கும்போது இந்த இடத்துல என்ன செல்லிங், கரெக்டுங்களா. இதே தான் அவங்க ஹெட் அண்ட் ஷோல்டரில் சொல்கிறாங்க. இந்த நெக் லைன் அப்படியே கட் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிடுங்கன்றாங்க. நான் நீங்கள் அவ்வளோ பெரிய பேட்டர்னே ஃபாலோ பண்ண வேணாம், பேட்டர்ன் நேமை வச்சுக்க வேணாம், எதுவுமே வேணாம். ஜஸ்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். புரியுதுங்களா. ஸோ ட்ரெண்டுன்றது இதுதான். இந்த ட்ரெண்டு பார்க்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டர்ன்ஸு ஹெட் அண்ட் ஷோல்டர் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்தது டவுன் ட்ரெண்டு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இல்லையா, சாரி டவுன் ட்ரெண்டில் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாதி பார்ட் உங்களுக்கு தேவையே கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம், இந்த பேட்டர்னே உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த பேட்டர்னை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லோ இருக்குது, இந்த இடத்துல ஹை இருக்குது. ஓகே, இது லோ ஹையஸ்ட் லோ இல்லையா. இந்த லோவை தாண்டி அடுத்த லோ நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகலை. இந்த இடத்துல திரும்ப ஆரம்பிச்சு நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம், இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். அவ்வளோ. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு பேட்டர்னாலும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு இங்கே தான் எடுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் ட்ரெண்டு தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி தான் வந்து இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்படி வரும் ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது இது கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் சொல்லுவாங்க. கப் வித் ஹேண்டில் பேட்டர்னில் இந்த பாதி பார்ட்டே உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ சொல்லுங்கள், இது லோ, இது ஹை, இந்த லோ வந்து இந்த ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணிடுச்சா, இல்லை. ஸோ ஹையஸ்ட் லோ, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிச்சுன்னா லோயஸ்ட் லோவாயிரும். ஸோ ஹையஸ்ட் லோவாக இருக்குது, ஹையை கட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்.
புரியுதுங்களா? இப்படி தான் பேட்டர்ன். நீங்கள் வெறும் ட்ரெண்டை பார்த்தாலே போதும், இந்த கப் வித் ஹேண்டில் பேட்டர்னை பார்க்கவே வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாதி நமக்கு தேவையே இல்லை. இங்கே லோ, அடுத்து ஹை, அடுத்து லோ, இது கட்டாயி ட்ரெண்டு மாதிரி மேலே போகுதா, அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் எடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரெண்டில் வந்து அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு என்னன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ட்ரெண்டும் கேண்டில் ஸ்டிக்ஸையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் ரிசர்ச் பண்ண விஷயங்கள், நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான். இது இல்லாமல் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடாது, கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. அதை ஏன் ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இன்னும் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து அந்த இடத்துல நம்பிக்கையாக வந்து செயல்பட முடியும். அதுதான் இந்த அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்றத ஒரு நாலேஜ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ரேஞ்ச் பார்ப்போம். கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன் ரேஞ்சு, அந்த மாதிரி 2 ரேஞ்சையும் பார்ப்போம். அது வந்து எந்த பேட்டர்னை பிரேக் பண்ணோம் அப்படி. இப்போ இதில் வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர், கப் வித் ஹேண்டில் பேட்டர்லாம் பிரேக் பண்ணி ட்ரெண்டாக பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த பேட்டர்னை வந்து எதை பிரேக் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் ஃபர்தராக பார்ப்போம். தொடர்ந்து வந்து இந்த ட்ரைனிங் சீரிஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.